ஹலோ டிஜிஎஃப் எப்படி இருக்கீங்கன்னா நான் இப்போ இங்கே நினைக்கிறேன்னா உங்களுக்கு மாதிரி டிஜிஎஃப் நம்ம டியூன் கேமர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஜிஎஃப் இன்றைக்கி வந்து நம்ம காலையில் எந்த இதுவும் அந்த வெளியிலேயே போகல நான் வ்ளாகும் எடுக்கணுங்க. அதாவது நம்ம நாளைக்கு வீடியோ போடணும்னா இன்றைக்கி நம்ம கிளிப் இருந்தாலும் நம்ம நாளைக்கே போட முடியும். ஆனால் கிளிப்பே இல்லை. அதனால தாங்க இப்போ நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம அப்பா கூட ரைடு பண்ண போகிறோம். அதனால் நைட் ரைடு தாங்க. சரிங்களா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, சரிங்க. ஏன்னா இந்த கேமரா வந்து அவ்வளோ குவாலிட்டியாலாம் இருக்காது. சரிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான நெட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு விஷயம் டக்குன்னு வரும். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க டிஜி வண்டி ஓட்ட பேசலாம். டிஜிஃபி நம்ம வந்து பைக் எடுத்து கிளம்பியாச்சுங்க. அப்படி சும்மா தாங்க போயிட்டு இருக்கோம். அப்படி சரி வ்ளாக் எடுத்துடலாமே சொல்லிட்டு எடுத்துக்கோம் டிஜிஃபி. வேறு எதுவும் இல்லை. என்ன பண்ணுறதுங்க, காலையில் தான் எடுத்துருக்கணும். காலையில் போவான்னு தான் நைட்டு எடுக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படியாச்சும் காலையில் போய் வ்ளாக் எடுத்துறேன் டிஜிஎஃப். ஓகேங்களா, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். டிஜிஎஃப் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சரியான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டிவைடர் ஒன்று வச்சுருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி. அப்போ தான் நான் கேமராவே ஆஃப் பண்ணியிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ் நான் நடுவில் வந்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் 15 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு வந்தனால அவர் போயிருக்கணும், பட் அவர் நின்றுட்டாருங்க. ஏரெல்லாம் இருக்கிறது தானே. டிஜிஃபி அந்த போலீஸ் நான் திடீர்னு அப்படி வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க. பார்த்தா திடீர்னு வந்துட்டாங்க. சரி இதெல்லாம் இருக்கிறது தானே டிஜிஃபி. ஆக்சுவலி அவங்க போயிருக்கலாம். இது அந்த கார் தூரம் தாங்க அவர் இருந்தார். ஆக்சுவலி அவங்க போயிருக்கலாம். 15 தான் வந்தோம். எதுக்காக இருந்தாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யோசனை இருக்கும்ல. டிஜிஎஃப் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா காலையிலேயே போய் வ்ளாக் எடுத்துடலாங்க. ஓகேங்களா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிஜிஃபி. ஓகேங்களா, எனக்காக வண்டி நான் எப்படி வந்து இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இன்னொரு ஃபோன் வந்து என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு அதில் சவுண்ட் ரெக்கார்டை கொடுத்து விட்டு இன்னொரு ஃபோன் வந்து வீடியோ எடுத்துக்குங்க. அப்போ வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கேட்குது டிஜிஎஃப். இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மைக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வ்ளாக் இருக்குங்கிறது மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஜிஎஃப். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டிஜிஎஃப் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நைட் ரைடே பண்ண வேண்டாம்னு நினச்சேன். எனக்கு காலையில் போனால் தான் அந்த பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரசிக்க முடியும் டிஜிஎஃப். ஆனால் நைட்டு போனால் வந்து அது சரியாக தெரியாது தான். சரிங்க, ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுத்தாலும் நாளைக்கு நம்ம போட முடியும். அதனால தான் டிஜிஎஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கரெக்டாக பண்ணிடலாங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான நெட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு விஷயம் டக்குன்னு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். பாய். நாளைக்கு சந்திக்கலாம். 10 சொல்லுவாங்க. லவ்க்கு ஒரு மிஸ் பி சேஃப் அண்ட் டேக் கேர். பாய். 10 டிஜிஎஃப் 10 பாய். நாளைக்கு சந்திக்கலாம்.